மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சுவலட்சுமி திடீரென மரணமா, வெளியான வதந்திக்கு பதிலடி கொடுத்த பிரபலம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோகுலத்தில் சீதை படம் தான் சுவலட்சுமியின் டப்பிங் பேசிய முதல் படம். அந்த படத்தில் பேச நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். காரணம், சுவலட்சுமி பெங்காலி என்பதால் அது சரியாக பேசியிருக்க மாட்டாங்க என்று பிரபல டப்பிங் கலைஞர் ஸ்ரீஜா ரவி தெரிவித்திருக்காங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த டப்பிங் கலைஞர் ஸ்ரீஜா ரவி, என் மகளும் என்னுடைய துறையில் வந்தது எனக்கு சந்தோஷம். என்னுடைய அம்மாவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அந்த வகையில் 3வது தலைமுறையாக இந்த டப்பிங் துறையில் சக்ஸஸ் செய்துள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். எந்த துறையிலும் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். எனவே பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் முழுமையாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் பலருமே உஷாராக துணிச்சலாக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த சினிமா துறையில் 52 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு இதுவரை எந்த சிக்கலும் வந்ததே கிடையாது. என் மகளுக்கு எந்த தொல்லையும் வந்தது கிடையாது. அப்படி பாலியல் தொல்லைகள் எனக்கு தரப்பட்டிருந்தால் என்னுடைய அம்மா இந்த சினிமா துறையில் என்னை பணிபுரிய விட்டிருக்க மாட்டாங்க. அதனால் தான் சினிமா துறை என்றாலே மோசமான துறை கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள் டப்பிங் பேசியது வெளியில் யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. அதற்கான அங்கீகாரம் எங்களுக்கு அப்போது கிடைக்கல. காதலுக்கு மரியாதை படத்தில் ஷாலினிக்கு நான் தான் டப்பிங் பேசியிருந்தேன். அப்போது ஷாலினி என்னிடம், சேச்சி நான் தான் டப்பிங் பேசியிருந்தாங்க, எல்லோருமே நினச்சிட்டு இருக்காங்க சொன்னாங்க. மலையாளத்தில் நான் ஷாலினிக்கு எல்லா படங்களுக்கும் டப்பிங் பேசினேன். தமிழ் அலைப்பாயுதே தவிர அனைத்து படமும் ஷாலினிக்கு நான் தான் டப்பிங் பேசியிருந்தேன். அந்த வகையில் அங்கீகாரம் என்பது அப்போது கிடையாது. தேவயானிக்கு 80% படங்களுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன். யாராவது ஒரு நடிகைக்கு எமோஷனல் சீன் பேசி நடித்துவிட்டு அதை படத்தை தேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கைதட்டுவாங்க. நடிகையின் அந்த கண்ணீர் பாதி அளவில் டப்பிங் கலைஞருக்கு பங்கு இருக்கும். ஆனால் நாம் தான் அந்த வசனத்தை பேசினோம் என்பது யாருக்குமே தெரியாதா என்ற வருத்தம் முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் இன்று எனக்கு பலருடைய ஆதரவும் பாராட்டும் கிடைத்திருப்பது காரணமே சோசியல் மீடியா தான். சினிமாவில் பணிபுரியும் ஒவ்வொரின் உழைப்பும் பணிகளும் அத்தனை சோசியல் மீடியா மூலம் வெளிவருவது மகிழ்ச்சியான விஷயம்தான். அன்று நாங்கள் யோசித்து பேசிய டப்பிங் குறித்து இன்று தலைமுறைகள் ரசித்து பாராட்ட அதை விட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு கோகுலத்தை சீதை படம் தான் சுவலட்சுமியின் டப்பிங் பேசிய முதல் படம். அந்த படத்தில் டப்பிங் பேச நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். காரணம், சுவலட்சுமி பெங்காலி என்பதால் அதில் சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களே தடிமாறி பேசியிருப்பாங்க. அதனால தான் நான் கஷ்டப்பட்டதாக பேசினேன். ஆனாலும் எல்லோருமே என்ன அந்த படத்தின் டப்பிங்காக பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவலட்சுமி அவங்க சமீபத்தில் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டதாக யூடியூப்பில் வதந்திகளை பரப்புனாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி செய்திகளை வெளியிடாதீங்க என்று அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.